ஒரு மூக்கை பார்த்து ஒருத்தருடைய குணநலன்களை சொல்லலாம் அப்படிங்கிறது சொல்லலாம். மூக்குங்கிறது சில மூக்குக்கு இடையில இந்த ஐப்ரோ ரெண்டு ஒன்னா சேர்ந்து அந்த மூக்கை நோக்கி வரும்போது இவங்க ரொம்ப அதீத கோவக்காரர்களாக, மற்றவங்களுக்கு கெடுதல் விளைவிக்கக்கூடியவர்களாகவும், அது அவங்க கோபம் எக்ஸ்ட்ரீம் என்ன கொலை பண்ற அளவுக்கு கூட அவங்க. ட்ரிபிள் எம் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இப்ப ஜோதிடத்தில் ஒரு மனிதர்களை நம்ம ராசி கட்டத்தை பார்த்து கண்டுபிடிப்போம். ஆனா ஒருத்தருடைய உருவத்தை பார்த்து நம்ம ஒருத்தருடைய குணநலங்களை பேச முடியுமானா கண்டிப்பாக பேச முடியும். எப்படின்னா ஒவ்வொருத்தருடைய செய்கைகள் அதை வச்சு கூட நம்ம ஒருத்தருடைய பலன்களை சொல்லிடலாம். ஒருத்தர் வீட்டுக்குள்ள வரும் நேரத்தில் அவங்க ஒவ்வொரு செய்கைகள் நடவடிக்கைகளை வைத்து நம்ம அவங்களுடைய பலன்களை சொல்லலாம். ஒருத்தர் வீட்டுக்குள்ள வர்ற நேரத்தில் அவங்க வர்ற ஹோரையை பார்ப்போம், அப்புறம் அவங்களுடைய செயல்கள் பார்ப்போம், அப்புறம் அவங்க வர்ற நேரத்தினுடைய நட்சத்திரம் என்னன்னு பார்ப்போம், எந்த ஒரு அமைப்புல வராங்க, அவங்க உருவ அமைப்பும் அவங்க ட்ரெஸ் அமைப்புகள், அந்த நிறம், இதெல்லாம் வச்சு பார்ப்போம். இதை விட நான் அதிகமா பாக்குறது அவங்க முகத்தை ரொம்ப நோட் பண்ணுவேன். சில பேர் வரும்போது வருவாங்க, அதுல முகம் அவங்களுடைய முகத்துடைய வாயுடைய அளவு ரொம்ப டைட்டா இருக்கா, கண்ணு ரொம்ப இறுக்கமா இருக்கா, எது அவங்கள ரொம்ப சேடா காமிக்குது அந்த முகத்தில் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். அதே போல் முகத்தில் கிரகங்களை வைத்து அதை வச்சு நம்ம ஆய்வு பண்ணணும்னா ஒவ்வொருத்தரை பத்தி நம்ம சிறந்த ஒரு விஷயங்களை நம்ம கண்டுபிடிச்சிருக்கலாம். அதே போல் பாத்தீங்கன்னா முகத்துல நான் ஒரு மூக்கை பார்த்து ஒருத்தருடைய குணநலன்களை சொல்லலாம் அப்படிங்கறது சொல்லலாம். மூக்குங்கிறது குரு காரகத்துவம். அந்த குரு காரகத்தை வைத்து ஒவ்வொருத்தருடைய குணநலங்களை பேசலாம் அப்படிங்கிறது. குருங்கிறது நம்ம கொழுப்பை குறிப்பதாக இருக்கும், கோயில்களை குறிப்பதாக இருக்கும், உங்களுடைய ஆசிரியர்களை குறிப்பதாக இருக்கும், உங்களுக்கு நல்ல வழிகாட்டிகளை குறிப்பதாக இருக்கும். இந்த மாதிரி குருங்கிறது ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜிக்குள்ளது. அந்த குருவை வைத்து ஒருத்தருடைய குணநலங்களை சொல்லலாம்னா கண்டிப்பா சொல்ல முடியும். ஒருடைய மனிதத்தன்மை நீ எவ்வளவு இதா இருக்கு அப்படிங்கிறத அந்த குரு தான் ஒருத்தருக்கு காமிச்சு கொடுக்கும். அந்த குரு ஒருத்தருக்கு ரொம்ப ஷார்ப்பா ரொம்ப இதா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மூக்கு ரொம்ப ஷார்ப்பா இருந்துச்சுன்னா குரு செவ்வாய் அப்படிம்போம். கத்தி போல இருக்கிற மூக்கை குரு செவ்வாய். குரு செவ்வாய் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா அதீத கோபக்காரர்களாக இருப்பாங்க. எல்லாரையும் பார்த்து எரிஞ்சு எதை எடுத்தாலும் நான் நியாயமா பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியாயத்தை மட்டும் யோசிச்சு மற்றவங்களுடைய மனநிலையே பார்க்காமல் அவங்க கிட்ட பேசுற தன்மை அதிகமாக இருக்கும். அதனால இவங்க என்னன்னா போராடும் குணங்கள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது. குரு ராகு அப்படின்னா குரு ராகு சேர்க்கை அந்த மூக்கு கொஞ்சம் படர்ந்து காணப்படுற மாதிரி இருக்கும். படர்த்தியாக கொஞ்சம் அகன்ற மூக்காக காணப்படும் அப்படிம்பாங்க. இந்த அகன்ற மூக்கு அதாவது ரொம்ப விகாரமான மூக்கு அப்படிங்கலாம். அந்த விகாரமான மூக்கை நம்ம என்ன சொல்றோம், குரு ராகு. இது குரு ராகு குரு சண்டால யோகம் அப்படிம்பாங்க. இந்த குரு சண்டால யோகம்னா குருவுக்கு துரோகம் பண்ணுவாங்களா அப்படின்னு நீங்க கேட்பீங்க. இல்ல, குரு சண்டால யோகம் என்பது அதாவது ஆசிரியர்கிட்ட நல்லா பேசுவாங்க, உங்களுக்கு வழிகாட்டிக்கிட்ட நல்லா பேசுவாங்க, பின்னால போய் அதே ஆசிரியர் பத்தி அவருக்கு இது தெரியல, இது தப்பா இருக்கு அப்படி சொல்லிட்டு அவங்கள பத்தி தவறான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத, குருவை பத்தி முழுமையான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம அவரை பத்தி ஒரு புறம் பேசுதல் கொண்டும் இருக்கும் அப்படிங்கறதுதான் குரு ராகு தன்மை. இந்த குரு ராகு தன்மை இவங்க எப்படி இருப்பாங்கன்னா அனாச்சாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, நம்மளுடைய அதாவது இறை வழிபாடு, சாத்வீக வழிபாடு ரொம்ப பவர்ஃபுல்லானது. இது குரு ராகு இருங்க சாத்வீக வழிபாடுக்கு ஆப்போசிட்டாக தாந்திரிகம் மாந்திரிக வழியை நோக்கி போகக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்ததாக இருக்கும். அதனால இவங்களுக்கு அதை நோக்கிய பயணம், அதை நோக்கிய திங்கிங் எல்லாம் இருக்கும். நம்மளுக்கு யாராச்சும் ஏதாவது செஞ்சுட்டாங்களா அப்படிங்கலாம் தோணும். இதெல்லாம் குரு ராகுக்குரிய தன்மையாக இருக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். குரு சூரியன் அப்படிங்கிறது என்னன்னா அந்த மூக்கு ரொம்ப எடுத்தோன்னே அந்த மூக்கு தான் எல்லாருக்கும் கவர்ந்து இழுக்கிற மாதிரி இருக்கும். பேசும்போது மூக்கு நல்லா இருக்கு, மூக்கு அவ்வளவு இதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூக்கை பத்திய ஒரு அந்த முகத்தில் மூக்கு ரொம்ப மினுமினுப்பா ஒரு சைனிங்கா தெரியாம இருக்கும், ஒரு பளபளன்னு ஒரு இதா இருக்கும். அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க தன்னை ரொம்ப ஃபேமஸான உடையவங்களாக இருப்பாங்க. தான் சொல்வதெல்லாம் சரி அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். தலைமைத்துவத்துக்குரியவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறத எடுக்கலாம். குரு சுக்கிரன் அப்படிங்கிறது சில பேர் மூக்கு பார்த்தோன்னே அழகாவே இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும். அந்த மூக்கு எது போட்டாலுமே நல்லா இருக்கும். முகத்திலேயே அந்த மூக்கு தான் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்க கரெக்டா வாய்க்கு கண்ணுக்கு ஏற்ற மாதிரி வடிவமைப்பாக இருக்கும். அவங்க முகத்துக்கு தக்கன அந்த வடிவம் அமைஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மூக்கு அவங்க உடல் முகத்துக்கு ஏற்ற போல் அமைந்திருக்கும். அவங்களுக்கு குரு சுக்கிரன் சேர்க்கைகள் இருக்கும் அப்படிங்கலாம். இந்த குரு சுக்கிரன் சேர்க்கைகள் என்னன்னா எப்பவுமே
ஒரு இறை வழிபாடில் அலங்காரம் பண்ணி பார்ப்பதில் அவங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். பெண்ணாக இருந்தால் தன்னை அலங்கரிப்பதில் வந்து ரொம்ப முக்கியத்துவத்தை விட கடவுளை வந்து ரொம்ப அலங்கரிப்பது ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அப்புறம் ரொம்ப நேர்மையா ரொம்ப நியாயமா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெண் நினைப்பா. அந்த நேர்மை, நியாயம், இறை சக்தி இதெல்லாம் ஒரு பெண்ணுக்கு அதை நோக்கிய பயணம் அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்க குடும்ப வாழ்க்கைக்குள் வந்து போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த குரு சுக்கிரன்கிறது வந்து என்னன்னா, ரெண்டு பக்கம் இறைவனும் வேணும், மாய உலகம் வேணும், ரெண்டையும் ஹேண்டில் பண்ண தெரியாமல் திணற தன்மையாக இருப்பாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இதே இது வந்து குரு புதன் அப்படின்னா மூக்கு வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அதாவது முகத்துக்கு ஏற்ற மூக்காக இருக்காது. அவங்க முகம் படலமாக இருக்கும், ஆனா மூக்கு வந்து சின்னதாக இருக்கும். அதனால இந்த மூக்கு அவங்க முகத்துக்கு ஏற்றது போல் இல்லாதனால இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு விஷயம் பேசும்போதும் நீதி நேர்மை அப்படிங்கிற மாதிரி தன் தவறே செய்தாலும் அதுக்கு சரிதான் அப்படிங்கிற மாதிரி எடுத்து கூறுவதும், எனக்கு வந்து இந்த ப்ராப்ளம்லாம் தவறா தோணல அப்படி சொல்லிட்டு தப்பான விஷயத்த கூட நியாயமாக பேசுவது போல் பேசுவாங்க. இவங்க வந்து என்னன்னா ரொம்ப ஒரு ஃபோக்கஸ்டான ஒரு மைண்ட் உள்ளவங்களாக இருப்பாங்க. நான் இப்படிதான் இருப்பேன், இந்த மாதிரிதான் வாழ்வேன் அப்படிங்கிறது. இவங்கள வந்து இந்த குரு புதன் சேர்க்கை உள்ளவங்க வந்து என்னன்னா ஈஸியா ஏமாற்றக்கூடியவர்களும் ஏமாறக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. ரெண்டுமே அவங்க பண்ணுவாங்க. என்ன அவன் ஏமாத்தினா நான் பதிலுக்கு ஏமாத்தினேன் அப்படிங்கிற மாதிரி அந்த இது உண்டு. போட்டிகள் அதிகமாக இருக்கிற இடமாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதனால இந்த குரு புதன் இருக்கிறவங்க வந்து ரொம்ப அறிவாளியாக இருப்பாங்க. தன் படிப்பு திறனை வந்து ரொம்ப மெச்சக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே போல் ஆன்மீக பயணத்தில் ரொம்ப நாட்டம் உள்ளவர்களாகவும் இருப்பார்கள் அப்படிங்கிறது இருக்கலாம். அதிபுத்திசாலித்தனம், படிப்பு மேல அக்கறை, நிறைய புத்தகம் படிக்கக்கூடிய நபர்கள், இவங்களுக்கெல்லாம் குரு புதனாக இருக்கும். மூக்கு கொஞ்சம் சின்னதாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அவங்க முகத்துக்கு அந்த மூக்கு சிறிதாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குரு கேது அப்படிங்கிறது என்னன்னா, மூக்கு வந்து மழுக்குன்னு இருக்கும். இந்த இடம் வந்து அப்படி மழுங்குன மாதிரி இருக்கும். இவங்க வந்து குரு கேதுவாக இருக்கும். இந்த குரு கேது இருக்கவங்க சோசியல் ஒர்க் பண்ணக்கூடியவர்களாக இருப்பார்கள். மூக்கினுடைய தன்மை வந்து ரொம்ப படர்ந்த மாதிரி இருக்கும். அப்படியே இந்த இடமே ஃபுல்லா படர்த்தியாக இருக்கும். அவங்க வந்து சோசியல் ஒர்க், மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற தாட் இருக்கும். தன்னை பற்றி, தன் குடும்பத்தை பற்றிய எண்ணத்தை விட புற வாழ்க்கை எண்ணம் அதிகமாக இருக்கும். நான் இந்த மாதிரி இதாகணும்னு சொல்லிட்டு புற வாழ்க்கைக்குள்ள புகழை நோக்கி பயணிப்பவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இந்த மூக்கு வந்து ஒருத்தருடைய குணநலன்களை சொல்வதை விட அவங்களுடைய உண்மை மனிதாபிமான தன்மையை நம்மளுக்கு கூறுகிறது அப்படிங்கிறது முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இதே போல் குரு சனி சேர்க்கையாக இருந்துச்சுன்னா, குரு சனிங்கிறது என்னன்னா, மூக்கு வந்து என்னன்னா கொஞ்சம் பிளாக் அடிச்சு மூக்கு இருப்பதே நம்மளுக்கு வந்து தூரத்துல இருந்து பார்த்தா கூட அந்த மூக்கினுடைய தன்மை நம்மளுக்கு தெரியாது. மூக்குல ஏதாச்சும் ஒரு கரும்புள்ளிகளோ இல்லாட்ட மருவோ, கருப்பு மருவோ, இல்லாட்ட மூக்கில் ஏதாச்சும் மொச்சமோ இருக்கும். இவங்க வந்து எப்பவுமே பழைய விஷயங்கள், புராதன விஷயங்களை பத்தி பேசுவார்கள். இவங்களுக்கு சேவிங்ஸ் பத்தி இவ்வளவு சேர்க்கணும், இவ்வளவு பண்ணணும் அப்படிங்கிற வந்து ரொம்ப ஆசைகள் அதிகமாக இருக்கும். அதனால உங்க சேவிங்ஸ், சேர்த்து வைத்தல், புராண கதைகள், புராதன கோயில்களுக்கு, ரொம்ப பழைய கோயில்களுக்கு, கல் கோயில்களுக்கு எல்லாம் போவதற்கு இவங்களுக்கு அதீதமான நாட்டம் இருக்கும் அப்படிங்கிறது இருக்கும். இவங்க பொதுவாக மருத்துவங்கள், கை மருத்துவம், நாட்டு மருத்துவம், ஏதாச்சும் அலோபதி மருத்துவம், ஏதாச்சும் ஒரு மருத்துவத்துறைகள் இவங்க கிட்ட பேசும்போது ஏதாச்சும் ஒரு மருத்துவம் வந்து அவங்க வாயிலிருந்து வந்துடும். இந்த மாதிரி முக்கியத்துவம் குரு சனி உள்ளவர்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது இருக்கு. அதனால மூக்கு வந்து ஒருத்தருடைய மூக்கை வைத்து அவங்க எவ்வளவு ஷார்ப்பா எவ்வளவு இதா இருக்காங்கிறது சொல்லலாம். சில மூக்குகள் வந்து என்னன்னா, சில மூக்குக்கு இடையில இந்த ஐப்ரோ ரெண்டும் ஒன்னா சேர்ந்து அந்த மூக்கை நோக்கி வரும்போது இவங்க ரொம்ப அதீத கோவக்காரர்களாக, மற்றவங்களுக்கு கெடுதல் விளைவிக்கக்கூடியவர்களாகவும், அது வந்து அவங்க கோபம் வந்து எக்ஸ்ட்ரீம் என்ன கொலை பண்ற அளவுக்கு கூட அவங்க கோபம் போகக்கூடிய தன்மையாகவும் அப்படி இருக்கும். அதனால அந்த மாதிரி நபர்களுடன் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதாக பார்த்துக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி நபர்கள் தன்னுடைய சுய கட்டுப்பாடு இழந்தவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறது. அதனால இந்த மூக்கு ஷார்ப்பா இருந்து இந்த ரெண்டு ஐப்ரோவும் கீழே இறங்கி சேர்ந்து கீழே இறங்குற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களிடம் நம்ம பேச்சுவார்த்தைகளின் அளவை குறைத்து கொள்ளணும். ரொம்ப ஆர்குமெண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கறத எடுத்துக்கலாம். இது வந்து நம்மளுடைய முக தோற்றத்தில் முக்கியமானது. உருவை வைத்து நம்ம மூக்கை வைத்து நம்ம சொல்லக்கூடிய பலன்களாக இருக்கும். இது வந்து அவங்க நம்ம வீட்டுக்கு வரும்போது ஒருத்தர் மூக்குல கை வச்சா குரு புதன் சேர்க்கை. அப்போ அவங்க அறிவு சார்ந்த விஷயத்தில் பேச போறாங்க. உண்மை இல்லாத தன்மை நிறைய இருக்குதுன்னு அர்த்தம். இந்த குரு புதன் சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு உண்மை இல்லாத தன்மை நிறைய இருக்கு. மூக்கில் முடி விழுந்தால் இவங்க வந்து சோசியல் ஒர்க்குள்ள அவங்க வரும்போது மூக்குல டக்குன்னு முடி விழுந்துற மாதிரி விழுவும். அந்த மாதிரி இருக்கிறவங்க சோசியல் ஒர்க்கில் உள்ள முக்கியத்துவம் வாய்ந்தவர்களா, இல்லாட்ட மூக்கில் முடி மாதிரி ஏதாச்சும் முடி வெளியே தெரிஞ்ச, மூக்குல இருந்து ஒரு முடி வெளியே தெரிஞ்சாலும்
இவங்க வந்து சோசியல் ஒர்க்குள்ளவங்க, இவங்க தனிமையாக இருக்கிறாங்க, குடும்பத்தை விட வெளி வாழ்க்கையை நினைக்கிறாங்கிறத அவங்கள பார்த்து நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு நடவடிக்கைகளும் ஒவ்வொரு செய்கைகளும் ஒரு நம்ம மூக்கு மட்டும் இல்ல, கண்ணு, வாய், கண்ணம், நெற்றி இதை வைத்து கூட நம்ம ஒவ்வொன்றும் சொல்லலாம். இது வந்து ஒரு ஜாதக பலன் இல்லைன்னா கூட நீங்க வரும் நேரத்தில் நாங்க பிரசனம் மட்டும் போட மாட்டோம், நீங்க வர்ற செய்கைகளும் உங்க முக தோற்றங்களும் எல்லாம் பார்த்து இது இப்படிதான் இவ்வளவுதான் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். இது ஒவ்வொரு ஜோதிடருக்கும் தெரிந்த விஷயம்தான். அதனால பொதுவாக ஜோதிடத்தை ஆன்லைன்ல பாக்குறத விட நேர்ல பார்த்து நீங்க ஜோதிடத்தை வந்து, ஜோதிடர்கள் வந்து நவ கிரகங்களை ஆளும் தன்மை உடையவர்கள், அதனால நவசக்திக்குரியவர்கள். அவங்கள நீங்க நேர்ல பார்த்து அவங்களுக்கு நீங்க ஜாதகம் பார்த்தீங்கன்னா அது நவ கிரகங்களுடைய பிளெஸிங்ஸும் முழுமையாக இருக்கும். உங்கள் தீய வினைகள் எல்லாம் நீங்க கூடியதாக இருக்கும். அதனால பொதுவாக ஜோதிடர்களை நேர்ல சந்திங்க. நேர்ல சந்திக்கும் போது உங்க கர்ம வினைகளும் குறையும். பாசிட்டிவான வைபான ஒரு நல்ல ஜோதிடர் பாருங்க, பார்த்துட்டு அங்க வந்து உங்க தோற்றங்களும் நீங்க வர பிரசனமும் அதுக்கப்புறம் உங்க ஜாதக கட்டம் எல்லாமே வேலை செய்யும் போது உங்களுக்கு தெளிவான ஒரு பரிகாரம், ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால அனைவரும் ஜோதிடரை சந்திச்சு நிறைய நற்பலன்கள் பெறுங்க. நன்றி, வணக்கம்.